வருஷா வருஷம் நல்ல லாபத்துல தான் இந்த கம்பெனி ஓடிக்கிட்டு இருந்தது சார். அந்த மாதிரி ஒரு கம்பெனில ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா அது நிர்வாகத்தோட பொறுப்பின்மையை தவிர வேற எதுவும் இல்ல சார். ஒரு சிலர் தங்களோட சுயநலத்துக்காக கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷனை சீர்குலைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், D5 செக்ஷன்ல மிஷினரி இம்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் ஆகுது. அதோட மதிப்பு 200 கோடி ரூபாய் சார். அத டெண்டருக்கு விட்டதுல ஊழல் நடந்திருக்குன்னு என்னால நிரூபிக்க முடியும். We have to send it within 10 days. Okay? Yes, sir. Basu. வர மண்டேல இருந்து we are opening the factory. Workers demands எல்லாம் மீட் பண்றோம்னு சொல்லிடுங்க. How Tirunau? How is it possible? Just do it. ஆடலரசு சன் ஆஃப் குருமூர்த்தி, திருக்காட்டுப்பள்ளி, திருநெல்வேலி. படிச்ச பையன் வேலை கிடைக்காம சூசைட் பண்ணிட்டான் போல இருக்கு. இது மனுஷன் விளையாடுற விளையாட்டு அல்ல, அழகிலா விளையாட்டுடையான்னு சொல்ற அந்த ஆண்டவனுடைய திருவிளையாடல் தான் இந்த அஸ்வத்தம்மா. அதே பேருடைய துரோணாச்சாரியுடைய மகன் அஸ்வத்தமா தான் இறந்துட்டான்னு அபாயச்சங்க ஊதி துரோணாச்சாரியார படாத பாடுபடுத்தினா அந்த கிருஷ்ண பரமாத்மா. ஐயா தந்தி, மகை இறந்தான்னு செய்தி கேட்ட உடனே மன உடைஞ்சு நில குலைஞ்சு போனாரு துரோணாச்சாரியார். புத்திர சோகங்கிற அஸ்திரத்தால துரோணனின் இதயத்தை புண்ணாக்கி புலம்ப வச்சான் புருஷோத்தம. அப்பா மகனே, நீ போயிட்டியா? தகப்ப முன்னால இறந்து மகன் கையால கொல்லி போடணும்னு தான் எல்லா தந்தையும் நினைப்பாங்க. மகனே செத்து தந்தையே அவனுக்கு கொல்லி போடுற நிலைமை வந்தா அதை யாராலையா தாங்கிக்க முடியும்? யாரால தாங்கிக்க முடியும்? புத்திர சோகம் பொல்லாததையா, பொல்லாதது. தானாடா விட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. கடந்த யானையும் கடப்பரோ மக்கள் மீது கொண்ட காதல். இந்த விதிக்கு துரோணாச்சாரியார் என்ன? நீங்களும் விளக்காக முடியாது, நானும் விளக்காக முடியாது. என்ன மாமா புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு திலகா? எங்க என்னன்னு தெரியல அத்தை. ஏன் வந்திருக்கீங்க எல்லாரும்? எங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? யாரும் சொல்லுங்களேன், என்னாச்சு? ஜீவா சொல்லுப்பா. எங்க என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க.
என்னங்க இப்ப மணி என்ன தெரியுமா? என்ன 12:45. தூங்குற ஐடியாவே இல்லையா? அது போய் ரொம்ப நாள் ஆச்சு. வீட்ல ஒருத்தி ஆ. வீட்ல ஒருத்தி இருக்காங்கறத நீங்க மறந்தும் ரொம்ப நாள் ஆச்சு. 24 மணி நேரமும் ஆபீஸ் வேலை தானா? எஸ். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்களை நான் இன்னைக்கு விட போறதா இல்ல. என்னாச்சு உங்களுக்கு? நான் உங்க வைஃப்ங்க. ஒண்ணுல கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்கிட்ட என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எஸ். அது நம்ம பிசினஸ் ரொம்ப பேட் ஷேப்ல இருந்தது இல்லையா? ஆமா. அதை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு அதுக்கு தான் நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன். யூ நோ தட். அதுல நீங்க சக்சஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. 70%. பட் அது 100% ஆகிற வரைக்கும் வேற எதுலயுமே என் மைண்ட் போக மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எனக்கு என்னமோ இந்த மைண்ட் டிஸ்டர்ப்டாவே இருக்கு. டாக்டர் வேற இன்னொரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இது டென்ஷன். சோ அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அதுக்கப்புறம் அவ்வளவுதானே? பரவாயில்ல. ஆனா அதுக்காக நைட்ல ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இப்பதானே சொன்னேன். அங்க பால் வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிருங்க. ஓகே, குட் நைட். ஏய், உனக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா? முனியம்மா. மோனிம்மா. இந்த இதையும் சேர்த்து பேருக்கு. ஏய், பிஞ்சிரும். கச்சுக்கு வேணானு. முனி. ஏய், ஜும்பலக்கா. ராஜு சுந்தரம். என்ன இவ்வளவு டென்ஷனா போறா முனிமா? உள்ள வேற ஏகப்பட்ட முனிமா இருக்கிறாங்க. நம்மால் வந்ததுல இருந்து கம்பெனி வேற டெவலப் ஆகி போச்சு. எப்படி சமாளிக்க போற நீ? வெயிட் அண்ட் see. சவுண்ட். ஓ, சாங்கா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.